ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு இடம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். இங்கே பாருங்கள், சரியான பேரி தோப்பு. அதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் மயில் வந்துகிட்டு இருந்துச்சு. பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. வண்டியை விட்டு இறங்கினோடனே இந்த மயிலை தான் பார்த்தேன். கொடைக்கானலில் இப்படி பார்க்குறது வந்து ஒரு பெரிய அபூர்வம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே கத்துற சத்தம் ஏற்ற மலைக்கே கேட்கும். இப்போ நிறைய மயில்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் வந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லோரும் கூட தான் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். பேர பிள்ளைங்கள்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தோட்டமாக தாண்டி தாண்டி மேலே வந்து அப்படியே மேலே ஏறுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்குது. ஆள் நடமாட்டம் இல்லாட்டி அப்படியே இருந்திருக்கோம். இப்போ நாங்கள் வரவும் அப்படியே அடுத்த இடத்துக்கு போகிறதுக்காக இங்கே பாருங்கள் மேலே பறந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே மேலே பறந்து அப்படியே ஏறிடும் பாருங்கள். அப்படியே அந்த மேல் தோட்டத்துக்கு போயிட்டுருக்கு. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் பேரி தோப்பு. கொடைக்கானலில் பேரி தோப்பெல்லாம் இப்போ வந்து ஏன்னா பார்க்குறது அபூர்வம். ஏன்னா எல்லாமே விற்றுட்டாங்க. அதனால் வந்து பேரி தோப்பெல்லாம் பாருங்கள், மேல் தோட்டத்தில் போய் மேலே போயிட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சம் நேரம் தெரியும், அதுக்கப்புறம் புதருக்குள்ளே போயிடும். அதனால் தெரியாது. என் பேத்தி பாருங்கள் எடுங்கன்ட்டே இருந்துச்சு. அதை தேடி தேடி எங்கிட்டு போகிறது, புதருக்குள்ளே பாம்பு கிம்பு கிடக்கும். அதனால் அப்படியே விட்டுட்டேன். பேரிக்காய் பாருங்கள், இப்படி இப்போ தான் சீசன் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட்டுக்கு தான் கரெக்டான சீசனு. அதனால் இப்போ ஒரு அரை காய் முக்கால் காயாக இருக்குது. எப்பயுமே வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே பேரிக்காய் வந்து நிறையா இருக்கும். கொடைக்கானலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே வெறும் பேரி தோப்பாக தான் தெரியும். நிறையா இருக்கும் பாருங்கள் காய். திடீர்னு கொஞ்சம் அப்படியே லேசாக மிஸ்ட்டு வந்துச்சு. அப்படியே வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு எடுத்தோம். இந்த பேரிக்காயெல்லாம் ஒரு நேரம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ கிடைக்கிறதில்ல. அந்த ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே தரையில் ஒவ்வொன்றும் 1 கிலோ 2 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேரிக்காய் 1 கிலோ 2 கிலோ இருக்கும். நாங்கள் மடத்தில் படிக்கும்போது எங்களுக்கு சாப்பாடே இதான். ஏன்னா அங்கே கொடுக்குற சாப்பாடு பத்தாது. அதனால் தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்பிவிடுவாங்க. அப்படியே தெரியாமல் தோட்டத்தில் களை எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இந்த பேரிக்காயை வந்து தின்றுவோம். உங்களுக்கு தெரியுங்களா மடத்தில் படிக்கிற பிள்ளைங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்ட்டு. அந்த மாதிரி ஒளிச்சு வச்சு 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 அப்படியே தின்றுவோம். சாப்பிட வர்றதுக்குள்ளே எங்களுக்கு சாப்பாடு டைம் வந்து 1 மணி, 12:30க்கு ஸ்கூல் விடுவாங்க. அரை மணி நேரம் வந்து நாங்கள் ஸ்கூலில் வந்து தோட்டத்தில் வேலை செய்யணும். அதாவது அப்போ உள்ள ரூல்ஸ் அதுதான். தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு 12:30லேருந்து 1 மணி 1:30 மணி வரைக்கும் ஸ்கூலில் அந்த தோட்டத்தில் வேலை செய்யணும். அப்போது நாங்கள் இந்த பேரிக்காயை பறித்து சாப்பிட்டுட்டு, ஏன்னா வரும்போது சோறு பத்தாதில்ல. அவங்க எத்தனை பேருக்கான சாப்பாடு போடுவாங்க. ஆயிரக்கணக்கான பேர் படிப்போம். சாப்பாடு அவங்க கொடுக்குற சாப்பாடு பத்தாது. அதனால் இந்த பேரிக்காயை தான் தின்னுட்டு வருவோம். இந்த பேரிக்காய் பாருங்கள், இப்போதைக்கு ஒரு இந்த பக்குவத்தில் தான் இருக்குது. நல்லா இப்போ ஒரு அரை காய் முக்கால் காயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேரி தோப்புலேருந்து பார்த்தோம்னா எந்த ஊருமே தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக பேரி தோப்பு மட்டும்தான் தெரியும். இது வந்து பிரகாசபுரம்ன்ற ஏரியா. இதை பாருங்கள், மயில் உள்ளே நிற்கிது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.